சூப்பர் ப்ரோ சூப்பர். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ளஸ் சூப்பர். படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நோ வேர்ட்ஸ். 100% கொடுத்துருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய கம்பேக் அவருக்கு. இது லவ் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம் மூவி. ஆமாம், அவர் அப்படியே அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் சொல்லிட்டா போர் ஆகிடும். மியூசிக் தமன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் எந்த ப்ராப்ளமும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி. நல்லா இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காரு. எல்லாமே பக்கம் இருக்குது. எல்லாம் பக்கம் இருக்குது. செம்ம காமெடி. வணக்கம் சார். படம் சூப்பரான படம் சார். அதாவது கதையும் அருமையான கதை. ஒவ்வொரு கேரக்டரும் அருமையாக நடிச்சிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆதர்வா வந்து பின்னி எடுத்திருக்காரு. அவர் வந்து சைலண்ட்டாக நடித்தாலும் அருமையாக இருந்து பண்ணியிருக்காங்க சார். நடராஜன் கடைசியில் இந்த கிளைமேக்ஸ் சொல்லும்போது படம் வேறு லெவலு. எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு சீனும் அப்படி செட்டு போட்டு பண்ணியிருக்காங்க சார். நியூயார்க்கை காட்டியிருக்காங்க, நாசாவை காட்டியிருக்காங்க, லவ் ஸ்டோரி காட்டியிருக்காங்க. அந்த படத்தினுடைய லெவல் வேறு சார். 2026 நம்பர் 1 கதை, நம்பர் 1 ஆக்ஷன், நம்பர் 1 டைரக்டர் சார். அருமையான படம் சார். மியூசிக் செம்ம சார். இதில் பாட்டு பின்னி எடுத்திருக்காங்க சார். 2 பாட்டு சும்மா நம்மளே டப்பா குத்து போன போல எழுந்து ஆடணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல பாட்டுகள் சார். படம் அருமையான படம் சார். இதய முரளி உண்மையாக படம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்க்கும்போதெல்லாம் ஒரு 90 கிட்ஸ் நம்மளாம் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஸ்கூல் பருவத்தில் எப்படிலாம் இருந்திருப்போம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பொறி வச்சு பேசணும், அந்த மாதிரிலாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. மியூசிக்கில் ரொம்ப தரமாக இருந்துச்சுப்பா. அப்புறம் தமன் சார் நடிச்சிருக்காரு. உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட காமெடி பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ஃபுல்லாகவே கொஞ்சம் காமெடி இருந்தது. செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே. காமெடியில் நிறைய இடத்துல சிரித்தோம். நம்ம அந்த கூட அந்த டேவிட்டு, அப்புறம் அந்த சுதாகர், அவங்க காமெடியெலாம் கொஞ்சம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடத்துல. ஃபுல்லாக வந்து ஒரு லவ் கான்செப்ட் தான். ஒரு 90 கிட்ஸில் 90 கிட்ஸ்க்குலாம் பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கிறது. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் முடிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாத்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இதயம் முரளி எல்லார் இதயத்துக்கும் போயிட்டாரு. செம்மையாக இருக்குது படம். வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு. காமெடிலாம் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே காமெடிலாம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ரக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு காமெடி. ஃபகத் அவரோட கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டோரி கேட்குற மாதிரி. ஒரு டீச்சர் கேரக்டர் இருக்காங்க, அவங்களதுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஹீரோயின் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துச்சு. நிறைய காமெடிலாம், அந்த ஃபாரின் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து நல்லா ஒரு பவர் பேக்ட். என்ன ஒன்று, மியூசிக் சாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சாங்ஸ் வந்து ரொம்ப பயங்கர கேட்சியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. பட் எல்லாமே ஓகே. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். புரியல. நட்டி சார் தான் மாமாவாக நடிச்சிருக்காரு. அவர் வேறு லெவல், சூப்பர் கேரக்டர், பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதர்வாவோட மாமா அவர் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பாண்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இனிமேட்டு இந்த லவ் ஸ்டோரியில் லவ்வை சொல்லலைன்ன உடனே அந்த இதய முரளிக்கு அப்புறம் இந்த படம் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஃபுல் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது படம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு நல்ல லவ் பேஸ்டு கான்செப்ட்டு. அதான் 5க்கு 4.3 தருவன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். யாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது படத்தை. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணும். யூத்துக்கு அப்புறமா கென்னுக்கு அப்புறமா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். வீக்கெண்ட் செம்மையாக இருக்கும். எல்லாம் ஃபேமிலி பேஸ்டு மூவி இது. நல்லா வந்து பாருங்கள். எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்ல வேணும், நல்லா தான் பண்ணியிருப்பார். எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. அந்த ஒரு எமோஷன் வரும்போதும் அந்தந்த சீன்ஸ் கரெக்டாக, அந்த மியூசிக் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணா. எல்லாம் ஃபேமிலி பேஸ்ட் மூவினா. அது எல்லாமே ஃபேமிலி பேஸ்ட் மூவி. எல்லாம் வந்து பார்க்கலாம். பசங்களுக்கான மெசேஜ் இது. எல்லா பசங்களும் வந்து பார்க்கணும். எல்லோரும் வந்து அந்த தயக்கம் சொல்கிறதுக்கு இருக்குல்ல, அதுதான் ட்ரூவான லவ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். படம் நல்லா இருந்தது. ஆரம்பத்துலேருந்து அப்படியே அந்த ஒரு வைப் அந்த முரளி அவரோட இதில் சாயல்லே வந்து செட் பண்ணுறாங்க. அப்படியே போனால் ஹீரோ வந்து லவ்வை சொல்லுவாரா மாட்டாரான்ற ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இருக்கும். கடைசியாக ஹீரோ லவ்வை சொல்ல மாட்டார், ஆனாலும் ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். அதுதான் அந்த ஒரு கான்செப்டை டிரைவ் பண்ணி இவர் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு லேக் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நடுவில் ஃபீல் ஆகும். மற்றபடி டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியும் விஷுவல்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படி இப்படின்னு போய் எப்படியோ படத்தை வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு ஃபீல் குட் ஸ்டைலில் அப்படியே முடிச்ச மாதிரி முடிச்சிட்டாங்க.
மியூசிக் நல்லாயிருக்கு, படத்தில் காமெடி நல்லாயிருக்கு, காமெடி வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த எப்படின்னா திணிக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே போகிற ஃப்ளோவில் வந்து காமெடி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒர்க் அவுட் ஆகியிருக்கானா படம் பார்த்தவன் யாரும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்ன மாதிரி இல்லையே. இவ்வளோ டீம் இருக்காங்க, அந்த போகிற ஃப்ளோக்கில் அதான் நீங்கள் வற்புறுத்தி வைக்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இது போகிற ஃப்ளோக்கில் அங்கங்கே சின்ன சின்னதாக காமெடி போட்டுப்போம். காமெடின்னு சொல்லி இது பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் அந்த டீம் கரெக்டாக அது மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அவர் நட்டி இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக டம்மி ரோல் தான், மாமா ரோல் மாதிரி பண்ணுவார். பட் நம்ம ஒரு படம் அவரை பார்த்து பேசுவோம் இல்லை, பேசுகிற அளவுக்கான படம் கிடையாது. தம்பி தப்பு அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருந்து. அதான் நான் சொல்ல நடுவில் கொஞ்சம் காண்டாயிட்டேன். ஏன்னா நீ லவ்வை சொல்லுவியா மாட்டியா, உனக்கு ஹீரோயின் நீயும் இருக்கீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனு நல்ல ஒரு மொமெண்ட்டு, ஹீரோயின் வாய் வரையும் வருது, சொல்லி தான் தொலையண்டான்ற அந்த ஒரு காண்டு இருக்கும். அங்கே அந்த லேக் ஃபீல் இருக்கும். அதை தாண்டி மற்றபடி படம் 90s கிட்ஸு, இன்ட்ரோவர்ட்டு, இந்த லவ்வை சொல்லாமா வானாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல படம்.